பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். ஆம், பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். தன்னுடைய நன்மையில் மட்டுமே ஆர்வம் காட்டுபவன் அநேகமாய் உண்மையான நெருங்கிய நட்பை உருவாக்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை அநேக சபைகளுக்கு இந்த காரியங்கள் பொருந்தும். எப்படி என்றால், ஆரம்ப நாட்களிலே நல்ல விசுவாசத்திலும் ஊழியர்களுக்கு உதவியாகவும் சபைக்கு சாட்சியுமாக இருந்த அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உள்ள நிலையிலே தடுமாற்றங்களும் சபையை விட்டும் ஊழியர்களை விட்டும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஆட்டை போல பிரிந்து போகிறார்கள். நூதனமான உபதேசங்கள், பாவத்திற்கு அடிபணிய வைக்கிறதான ஆசீர்வாத செய்திகள், இன்னும் நீ எவ்வளவு தவறு செய்தாலும் தப்பில்லை, தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார், அவர் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தண்டிக்க முடியும் என்கிற செய்திகளெல்லாம் இன்றைய வாலிபர்களும் கேட்கிறார்கள். அநேக நடன குழுவினருக்கு தங்களுடைய காரியங்களை அடிமைப்படுத்தி கொண்டு சபைகளை விட்டும் நல்ல ஊழியர்களை விட்டும் விலகி போகிறார்கள். நான் சொல்வது எவரையும் குறை சொல்வதற்கு அல்ல. கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்குள் இல்லை என்று சொன்னால், வேத வசனம் ஆழமாய் அவர்களுக்குள் ஊடுருவி செல்லவில்லை என்று சொன்னால், அவர்களால் எங்கும் நிலை நிற்க முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதான நபர்கள் அநேகர் இல்லை. ஏனென்று சொன்னால், போக்காடுகளாக தன் இஷ்டத்திற்கு விடப்பட்டவர்களாக, சாட்சியின் ஜீவியத்தை மறுதலிக்கிறவர்களாக, இன்றைக்கு விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடிய நிலையிலே வாழக்கூடியவர்கள், சபையை விட்டு சபைக்கு தாவக்கூடியவர்கள் பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்கு, ஆவிக்குரிய சபைகளை தவிர்த்து பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்கு கடந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், நல்ல ஆவிக்குரிய நிலையிலே வளர்ந்து கொண்டு இருந்த பொழுது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் தங்களுடைய நிலைகளுக்கும் மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய நிலையை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சபையில் சில மன வருத்தங்கள், கசப்புகள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு அவ்விடத்தை விட்டு விலகி போகிறார்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், தேவன் சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபையில் ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் தேவனை சந்திக்கும்படி நாம் கடந்து போகிறோம். தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்பதை நினைத்து போகிறோம். தேவன் அவ்விடத்திலே அவர் கடந்து வருகிறார் என்பதை நாம் விசுவாசித்து கடந்து போகிறோம். ஆனால் இன்றைய நிலையிலே மனுஷர்கள் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் உயர் கோபுரங்களையும் உயர் கட்டடங்களையும் ஏர் கண்டிஷன் நிறைந்த ஒரு ஆலயங்களையும் நாடி போகிற ஒரு நிலையாக இருக்கிறது. ஆனால் அவருடைய நிலையை ஆரம்ப நாட்களிலே பார்க்கிற பொழுது எளிமையாக ஒரு ஓலக்கொட்டாயில் ஆரம்பித்ததான ஒரு சபையாக இருக்கலாம். இப்பொழுது நல்ல வளர்ந்த ஒரு சபையாக இருக்கலாம். ஆனால் தேவன் இருப்பிடத்தையோ இடத்தையோ பார்க்கிறவர் அல்ல.
அவரை விசுவாசித்து யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அந்த இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நான் ஒன்று சொல்லுகிறேன். பிரிந்து போகிறவன் அப்படின்னு சொன்னா வேத வசனம் இன்னும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற குருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற மனுஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஒரு உயர் வாசஸ்தலத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நாம் விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் நம்மை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோம். பிரிந்து போகிறவன் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறைவு ஏற்படுகிறது, நஷ்டம் ஏற்படுகிறது, இழப்பு ஏற்படுகிறது, அவமானம் ஏற்படுகிறது, வாழ்விலே முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி தேவனை குறை கூறி கொண்டு அவன் பிரிந்து போவான். ஆனால் உண்மையாக வேதம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிறவன் தன் இச்சையின்படி அவன் இழுப்புண்டு சிக்குண்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறபடி நாம் பிரிந்து போகாதபடிக்கு இருக்கிற இடத்திலே நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.